பவர் கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் பிடிச்சது ஜோலி கலரு கண்ணாடி அவன் பாடி அடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்தி தொட்டு புட்டா புட்டு ரெடி தேகம் நீ வச்சா இறங்கி வரும் மேகம் பட்டு புட்டா படுத்த பூன பாயும் ஏசி வச்ச சூட்டு பார்த்தோம் ரங்கம்மா பவர் கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி நான் பிடிச்சது ஜோலி கலரு கண்ணாடி அவன் பாடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்தி டேய் வெளில வாடா. இருடா, நானே இப்போதான் குரோமுக்குள்ள போறேன். ஆபீஸ் டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாடா. யாரா நீ யாரும்? ஏய் இப்போ நீ வரலன்னு நான் உடச்சிட்டு உள்ள வந்துருவேன். ஐயோப்பா வேணாண்டா, நான் வெளில வந்தே உள்ள போறேன். டேய் டேய் என்னடா சே காலங்கட்டா. உனக்கு என்னப்பா ஆள் இருக்கு, எங்களுக்கு அப்படியா? ஆள் இருக்கு மயிர் இருக்கு போய் தொலை. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யார் அந்த ஏர்டெல் சும்மா சிங்கரு? இந்த நாயா? ஐடி கார்டை எங்க வச்சேன்? போடா. டேய் என்ன அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்க? நீ வேலைக்கு போற மாதிரியே தெரியலையே. ஆஃபீஸ் போறது இருக்கட்டும், நீ எங்கேயோ ஊர் போறக்க போற மாதிரி இருக்கு. ஐயோ கண்டுபிடிச்சிருப்பானோ. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ எப்போ கிளம்ப போற? கல்லு நான் என் பேகை வேற காணும். பேகா? பேக் 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 இந்த இருக்குடா பேக். இந்தாடா பேக். கிளம்புடா. ஃபோனு தானே? இங்க ஃபோன் இந்த இருக்குடா ஃபோனு. இந்த புடிடா, கிளம்புடா. ஃபோன் வந்துச்சாமப்ல. வெளியே போறேன்னா கையில செலவுக்கு காசு எதுவுமே. டேய் புரிஞ்சிச்சுடா, புரிஞ்சிச்சு. அம்சா கொடுக்கலான்னு 500 ரூபா வச்சிருந்தேன். கரெக்டாக இவன் வேறு கேட்கணும். நான் தப்பு பண்ணுறது. பர்ஸை புடுறா, கிளம்புடா எப்பா சாமி. ஐயோ என்கிட்ட அளவு குட்டி வைத்தியம். தப்பே, இவன் ஈஸியாக மாற்றிடலாம். ஏய் அம்சா வந்துச்சு, ஜாலி தான் இன்னைக்கு. நானும் அம்சாவும் 2 பேரும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் போட போகிறோம். டேய் என்னடா பார்க்குற? உனக்கு ஆள் இருக்கு, எங்களுக்கு அப்படியா? போடா. அம்சா அம்சா எப்போ வருவேன் அம்சா? லாஸ்ட்டாக ஒரு டைம் கால் பண்ணி பார்ப்போமா? பிரேக்கப்னு வேறு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஓகே பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ தீபி, நான் நைட்டு உன்ட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது. இனிமேல் இப்படி நடக்காது. தயவு செஞ்சு கூட பேச மட்டும் இருக்காது தீபி. நீ எத்தனை தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்க தெரியுமா? விடு, நான் எவ்வளோ டைம் சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப பண்ணதே தான் பண்ண போற. இல்லை இனிமே அப்படி நடக்காது. ஏன் மேல ப்ராமிஸ். தயவு செஞ்சு என் கூட பேசாம மட்டும் இருக்காது தீபி. என்னடி அமைதியா இருக்க, ஏதாவது சொல்லு. உண்மைதான் சொல்றியா? நான் உன்னை நம்பலாமா? ஏண்டி அதுக்காக முருகன் போய் முட்டை அடிச்சு சத்தியமா பண்ண முடியும்? சரி ஓகே, லவ் யூ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பழையபடி என் கூட பேசியா பேச மாட்டியா அதை மட்டும் சொல்லு. ஏச்சி போன் வை லூசு. ஏ தீபி, என்ன சொன்ன லூசுன்ட்டு கட் பண்றா? சரி ஓகே, லவ் யூ. ஆபீஸ் அது மயிராது. ஐயோ எனக்கு தடவைன்றதுனால ஒரே குழப்பமா இருக்கு. யார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா ஒரு பயலும் விவரம் தெரிஞ்சு இருக்க மாட்டான். ஐயோ
அப்படி பண்ணலாமா? வேணாம். இப்படி பண்ணலாமா? வேணாம். ஐயோ, வேற எப்படி பண்றதுனே தெரியல எனக்கு. ஹலோ அம்சா, வந்துட்டீங்களா? எங்க கீழே வெயிட் பண்றீங்க? அது வந்து கரெக்டா D15 வந்துருங்க. D14 போயிடாதீங்க, அங்க ஒரு காவாலி போயிருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. சரிங்களா? கரெக்டா D15. வச்சிட்டமா? ஓகேவா தக்காளி? ஓகே. பின்னிட்டடா வினோத்து. இவ்வளவு ஸ்பீடா இருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலையே. ஐயோ, அம்மிக்கிட்டே இருக்காளே பெல்ல. ஹம்சா ஹம்சா உள்ளவாடி நைசா. ஹம்சா, நீ எப்பறம் உள்ள வந்த? காலிங் மேல அடிச்சா கதவு பூட்டிருக்குன்னு பார்த்தா திறந்தா இருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். திறந்துதான் இருந்ததா? ஏன்டா இப்படி பண்ற? ஆமா, நீ வேலைக்கு போல? ஆபீஸ் லீவ்டா. ஆமா, யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட? உங்களுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இல்லையாடா? ஏன்டா என் உசுர வாங்க? இவ்வளவு மறந்துட்டுமே. ஹம்சா மேடம் வாங்க. ஐயோ, அவன் என் அசிஸ்டன்ட்டுங்க. ஐயோ இல்லைங்க, அவன் இப்ப கிளம்பிடுவாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. இனிமேல் நீ பாத்ரூம் பக்கம் வந்த செத்தடா நீ. எங்கே என் ஆயுதம்? எல்லா சேனலும் வருது, ஆனா இந்த F சேனல் மட்டும் வரவே மாட்டேங்குது. எங்க போயிருக்கோம்? ஹலோ, நாளைக்கு மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. எங்க? டேய், நம்ம யூசுவலா பாக்குற பார்க்ல தான். எத்தனை மணிக்கு? மார்னிங் 9 மணிக்கு வந்துரு, லேட் பண்ணாம வந்துரு. 8:59க்கு அங்க இருப்பேன். நாளைக்கு பாப்போம். சரி, ஓகே, பாய். டேய் லூசு, என்ன பண்ற? இதுக்கே எப்படின்னா நாளைக்கு பார்க்ல வந்து தருவேனே. எது பார்க்லயா? கொன்றுவேன். ஹே, போடி 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 போடி. என்னம்மா வழக்கம் போல இன்னைக்கும் பாட்டு லேட்டா? இங்க இருக்கியா? அறிவில்ல, எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? ஹே, நான் உன்னை பயமுறுத்தினேன்டி, நீ பயப்படணும். ஆமா, பயப்படுறாங்க. உட்காரு. லேட்டா வந்ததுக்கு புராணம் பாடுவாளே. ம், ஐ 2 சாக்லேட்டு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? எப்படியும் என்ன பார்க்க வரும்போது எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன்னு தெரியும், அதான் நானே 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்னு எனக்கு. அல்பமா. ஆமா, பிரேக்கப்னு சொன்ன. நீ தான் பேச மாட்டேன்னு சொன்ன. நீ அப்படி ஒண்ணு சொன்னல. என்ன நொப்படி ஒன்று சொன்னேல? பேச்ச மாத்தாத. என்னடி? டேய், ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னடா சொன்ன? ப்ரோபோஸ் பண்ணும்போது சொன்னேன். சொன்னியா? அட்லீஸ்ட் என்ன எங்க ஃபர்ஸ்ட் பார்த்தனாவது ஞாபகம் இருக்கா? எங்க பார்த்தேன்? குடு, நான் கிளம்புறேன். ஏய், என்னடி? ஒரு நிமிஷம் உட்கார. இப்ப என்ன, உன்னை நான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அதுக்கு போய் சாக்லேட்லாம் முடியும். கண்ண மூடு. என்ன நம்பிலாம் கண்ண மூட முடியாதுப்பா. ஏ லூசு, மூடு. ஆபீஸ்ல சில்ட்ரன்ஸ் பிலோ 8 அப்ப நான் யாரா போய் ஜாயின் பண்ண? மிஸ்டர் லோகி, இத கொஞ்சம் தள்ளி விட முடியுமா? டேய் மூதேவி, அது குழந்தைங்க விளையாடுறா. குழந்தைங்கன்னா நானும் குழந்தை தான், தள்ளி விடுற. தொலைஞ்சு போ. பார்க்கலாமாப்ல? மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். மா போ. டேய்
அது குழந்தை விளையாடுற ஊஞ்சல்ல. டேய் மச்சான், என்ன ஊர்ல மேட்ச்ல வச்சுனீங்களா? இறங்கி போடா. நான் இல்லைங்க, இவன் தான் ஆட சொன்னான். சாரி மாமா அங்கிள். ஓகே. இல்லைங்க ஃப்ரெண்டு. சாரி. இப்படி இருக்கா? கொஞ்ச நாளைக்கு விட்டு நடந்து சுத்தணுமோ? சுத்துவோம். ஒரு நிமிஷம். என்னாச்சுடி? பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ஞாபகம் வச்சிருக்க. அதுக்காடி பாட்ட நீ பாட்டின? என்ன பாட்டு? அது ஒரு பாட்டு. பாடேன். பாடலாம் தெரியாது, நான் வேணா ஃபீல் பண்றேன். என் கூட சேர்ந்து ஃபீல் பண்றியா? கையை வைங்க. இமை நொடி சேர்ந்தாலே முகில் மனமுணர்ந்தே நொடியினும் நீளாதோ மனதின துடித்தே அவள் என்னவள் அவள் அவள் என்னவள் வீசி போன காற்றில் உந்தன் வாசம் என்னை தீண்டி செல்ல உன்னை நோக்கி பார்வை செல்லுதே எந்த பார்வை வைத்துக் கொண்டு உந்தன் காதல் தந்து செல்ல உன்னை எந்த நெஞ்சம் கெஞ்சுதே உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுல, நீ பண்றதே தானே பண்ணிட்டு இருப்ப. ஏய், இப்போ என்னடி பண்ணாங்க உன்ன? சும்மா அழுதுட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காது. முதல்ல இங்கே கிளம்பி. ஓ, நான் சீன் போடுறேன்னா? இதுக்கு மேலே உன்கிட்ட என்னால் போராட முடியாது. தயவு செஞ்சு இதோட முடிச்சுக்கலாம். இனிமேல் நீ எதுக்காகவும் எனக்கு கால் பண்ணாத, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். லெட்ஸ் பிரேக்கப். ஓடி போ. நீ இல்லைன்னா வேற பொண்ணா கிடைக்காது. போ போ. இனிமே நானே எதுக்கும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். என்ன சொல்லிட்டு போற? லெட்ஸ் பிரேக்கப்பா. பிரேக்கப் தான். மயிர் பிரேக்கப். தம்பி, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? யோ, நானே கடுப்பில் இருக்கேன். போய் அந்த பக்கம். இல்லைப்பா, உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு தெரியும். காலைல வர்றப்ப நல்லா தான் வந்தீங்க, இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க. அதான் கேட்டேன். தப்பாக இருந்தால் சாரிப்பா, நான் வரேன். யோ, போனா போயிடுவியா? மனசு கஷ்டமா இருக்கியா? உட்காரு. சொல்லு, என்னதான் பிரச்சனை? ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிறியே, என்னாச்சு? அதானே. ஒன்றும் இல்லை, விடுங்க. சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், விட்டுரு. இப்போ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போனால, அவளும் நானும் லவ் பண்ணுறோம். இல்லை பண்ணோம். அதான் தெரியுமே, லவ் பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? அண்ணே, நீங்களே சொல்லுங்க. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆனவர் மாதிரி இருக்கு. ஏய், மேட்ருக்கு வாடா. ஒரு லவ் பண்ணுற பையன் ஒரு லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பான்? ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு, சின்னதாக ரொமான்ஸு. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அட, இது எதுவுமே பண்ண மாட்டாயா? கையை பிடிச்சா தப்புன்றா, கட்டி பிடிச்சா தப்புன்றா. ஆனால் ஃபோனில் மட்டும் அவள் ஆசை தீர மணிக்கணக்காக பேசணும். உங்களுக்கு என் ஃப்ரெண்டு வினோத் தெரியுமா? வாரத்துக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வரான். அதை பார்க்கும்போதெல்லாம் காண்டாகுதியா? டேய் விர்ரா, இதெல்லாம் ஒரு விஷயமா? எது? இதுதான் விஷயமே. அவன் எனக்கானவ. அவன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி நினைச்சாலும் நெருக்கமா பழகுறோம். நான் என்ன ஏமாத்திர போறேன் அவளை? ஏ வினோத், ஒரு ரூட்டு தான்டா கரெக்டு. இருடா, நானும் வரேன். டேய் தம்பி, ஒரு நிமிஷம் உட்காரு. இத்தனை நேரம் நீ ஒரு விஷயம் சொன்ன, நான் கேட்டேன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேளு. சொல்லுங்கண்ணே.
கேட்குறேன். அந்த பொண்ணு வாழ்க்கையில் முதல் ஆண் யார் தெரியுமா? ஐயோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சொல்கிறா. முதல் ஆம்பளைன்னா இப்பையும் நான் தான் உன்னால் சொல்ல முடியலல்ல? அந்த பொண்ணு வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு ஆம்பளை இருந்தான். அந்த ஒரு ஆணோட வாசம் என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஆம்பளை அந்த பொண்ணை விட்டு போயிட்டான். அது அந்த பொண்ணோட அப்பா. அவ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லையே. நீ எப்படா கேட்ட? அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்றதுக்கு? நீ எதிர்பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறது அவ அப்பாட்டு இருந்த அந்த அன்பும் அந்த பாதுகாப்பும் தான். அதை முதல்ல அந்த பொண்ணுக்கு கொடு. அப்புறம் நீ எதிர்பார்க்கறத அந்த பொண்ணுகிட்ட கேளு. அதுவும் தப்பு இல்லை. ஏய், ரொம்பவும் யோசிக்காம எப்பவும் சண்டை போட்டா போய் பேசுவல்ல, அந்த மாதிரி போய் பேசு. எல்லாம் சரியாயிடும். ஆமாம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி தான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டேன். அந்த பொண்ணு உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்துச்சு. என்னம்மான்னு போய் கேட்டதுக்கு சும்மா கேட்ட என்கிட்டயே அந்த பொண்ணு முழு கதையும் சொல்லிருச்சு. நீ கேட்டா சொல்லாதா என்ன? நீ தான் கேட்டிருக்கணும். ரொம்ப யோசிக்காம போய் பேசு. போ. சாரி தேவி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஹலோ தீபி. இப்போ என்ன, உனக்கு நான் தானே வேணும்? எங்கே வரணும்னு சொல்லு. வெளியில் ரூம் போட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, நான் ரெடி தான். ஏய் சி, என்ன என்ன அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா? ஆமாம், உன் பிஹேவியர்லாம் அப்படி தானே இருக்குது. சீப்பா? இது பாரு தீபி, மாதிரி உன்னை கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நானே கால் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே கூப்பிட்ட. ஆமாம், நான் தானே உனக்கு இழிச்ச வை. எல்லா டைமும் நான் தானே உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். இது பாரு தீபி, இதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் கால் பண்ணி பேசு, இல்லைன்னா அப்படியே விட்டுரு. எனக்கு அவ்வளோதான் நான் நினச்சிக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் புரியுதா லோகேஷ்? நான் என்னதான் உன்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டு போனாலும் என்னால் உன்னை விட்டு போக முடியல இப்போ வரைக்கும். உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? இதுக்கு மேலே உனக்கு நான் தான் வேணும்னா நான் ரெடி தான். ஏ தீபி, நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நீ போதும், உன் லவ் போதும். வேறு எதுவுமே உன்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன். உன்னோட பர்சனல் விஷயம்லாம் யாரோ ஒரு மூணாவது மனுஷிட்ட ஷேர் பண்ணுற. ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்? நீ எப்படா என்கிட்ட கேட்டிருக்க நான் உன்கிட்ட சொல்றதுக்கு? சரி, இனிமேல் எதாக இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்டே செய்கிறேன். தீபி, இப்போ நான் தோசை ஊற்றலான் இருக்கேன். தோசை ஊற்றவா இல்லை இட்லி ஊற்றவா? சும்மா ஒரு டைம் கேட்டுக்கிட்டேன். படா சமாளம் மாட்டா, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லையே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல, காட்டிக்க மாட்டாளே. காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ, இதுவரை விட்டு வைத்து எங்கே சென்றாயோ, காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ, இதுவரை விட்டு வைத்து எங்கே சென்றாயோ, எத்தனை நாட்களாய் இத்தனை காதலை. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். ஹலோ தீபி. சொல்லுடா.
லாஸ்ட்டாக ஒரு டைம் வீடியோ கால் பண்ணி காட்டுறியா? இனிமே கேட்க மாட்டேன். பவரு கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் முடிஞ்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவன் பாடி அடி அந்த பல்டி